ரவையை வச்சு எப்பயுமே உப்புமான்னு செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெஜிடபிள் காளான் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருள்: 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வேக வச்ச கேரட் பட்டாணி, 1 பாக்கெட் காளான், 1 கைப்பிடி கொத்தமல்லி, அரை லெமன், பெரிய தக்காளியாக இருந்தால் 2, சின்ன தக்காளியாக இருந்தால் 3. ஒரு சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளியை கையில் நசுக்கி சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் பட்டை கிராம்பு தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள். அதிகமாக காரம் சேர்க்க வேண்டாம், இழுக்காது. 1 கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா 1 பாக்கெட் காளானுமே சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இதுக்கு எல்லாமே நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா வேக வச்ச கேரட் பட்டாணியுமே சேர்த்து நல்லா ஒரு வணக்கிக்கோங்க. 1/2 கிலோ கோதுமை ரவைக்கு 1/2 லிட்டர் செம்பில் 2 தடவை தண்ணி ஊற்றிருக்கோம். இதோடைய கணக்கு 1 டம்ளர் கோதுமை ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 10 நிமிஷம் மூடி போட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அரை லெமனுமே புழிஞ்சிக்கலாம். ரவையை நல்லா கலந்து சேர்த்துக்கோங்க. வீடியோவில் காமிக்கிற மாதிரி மறுபடியும் 10 நிமிஷம் மூடி போட்டு எடுத்தால் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நம்மளுடைய வெஜிடபிள் காளான் பிரியாணி ரெடி. இது ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு நினைக்காம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. நாங்கள் இதை வெள்ளரிக்காய் தயிர் பச்சடியோடு வச்சு சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எங்கள் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.